சைனா, பிரான்ஸ், ஜெர்மனி, இஸ்ரேல் இவங்கெல்லாம் வந்து அவங்கவுங்க தாய்மொழியில் தானே படிக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து இங்கிலீஷ் தேவையில்லையா அவங்களுக்குன்னு ஒரு பெரிய வாதம் ஒன்று இருக்குது. ஆனால் அது போய் 2001லேருந்து சைனா ஸ்ட்ராட்டஜிக்காக இங்கிலீஷ் அப்ரோச் பண்ணுது. கொரியா ஸ்ட்ராட்டஜிக்காக அப்ரோச் பண்ணுது. அதாவது டிப்ளமசிக்கு தேவை உள்ள இங்கிலீஷ் உள்ளே போகும், சயின்ஸுக்கு தேவை உள்ள இங்கிலீஷ் தான் உள்ளே போகும், லாக்கு தேவை உள்ளது, இல்லை குளோபல் டெவலப்மெண்ட்டுக்கு உள்ளது, டெக்னாலஜிக்கு உள்ளது. இப்படி தான் இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் இங்கிலீஷ் அப்ரோச் பண்ணாங்க. நம்ம பிரச்சனை என்னன்னா, இட் வாஸ் a grand mistake when we inherited the language. இன்ஹெரிட் பண்ணும்போது அப்படியே இன்ஹெரிட் பண்ணிட்டோம். இன்ன வரைக்கும் அதனால தான் இங்கிலீஷ் பேசுகிறவங்க வந்து ஒரு ஹை கிளாஸில் வந்து வைக்கிறது தப்பான பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சதுன்னா, இங்கிலீஷை வந்து கம்யூனிகேஷன் கொண்டு வந்தது தான். நம்மளும் வந்து இங்கிலீஷ் எப்படி கொண்டு வந்திருக்கணும்னா, நமக்கு என்ன டிமாண்ட் இருக்கோ அதுலேருந்து கொண்டு வந்திருக்கணும். இப்போ ஷேக்ஸ்பியரனோட போயம் நமக்கு முக்கியமா, இல்லை லார்ஜ் ஹேட்ரான் கொலிடர் எப்படி வேலை செய்யுது, ஹிக்ஸ் பாசம்னா என்ன, ஏன் கிராவிட்டிக்கும் பிளாக் ஹோலுக்கும் என்ன, இந்த டெஃபினிஷனுக்காக மட்டும் இங்கிலீஷ் வந்துருந்துச்சுன்னா நம்ம இங்கிலீஷை வேற மாதிரி அப்ரோச் பண்ணியிருப்போம், டெமோக்ரடைஸும் ஆயிருக்கும். இந்தியன் வெர்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் வந்து இன்ஹெரிட் பண்ணது, நம்ம ரீஇன்வென்ட் பண்ணவே இல்லை. இதை பண்ணால் மட்டும்தான் இந்தியன் இங்கிலீஷ்னு ஒன்று இருக்கட்டுமே. இப்போ அமெரிக்கன் இங்கிலீஷ் இருக்குது, ஆஸ்திரேலியன் இங்கிலீஷ் இருக்குது, ஏன் நமக்கு ஒரு இங்கிலீஷ் இருக்குது. நம்ம இங்கிலீஷ் என்ன சொல்கிறாங்கன்னா, யூ கம்னா யூ கோனா, இந்த வேடிக்கை இதில் வந்து உட்காருது. அது அவசியம் இல்லை. நமக்கு தேவை சயின்டிஃபிக் வெக்காபுலரி, ப்ரெசிஷன் ஆஃப் த லாங்குவேஜ். ஒரு விஷயத்தை டெலிவரி பண்ணணும். ஒருத்தருக்கு வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸை பற்றி நல்லா தெரியுது, ஆனால் அதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கான ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜ் இல்லை. ஏன்னா நம்ம கம்யூனிகேஷனை அப்ரோச் பண்ணுறோம், அவங்கெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்காக அப்ரோச் பண்ணுறாங்க. அதனால தான் சைனீஸாக இருக்குது. சைனீஸையோ கொரியனையோ எந்த லாங்குவேஜும் இங்கிலீஷ் அழிச்சதே கிடையாது. ஏன் அழிக்க முடியாதுன்னா, அவங்க கொண்டு வந்த விதம் பேசுறதுக்காக மட்டும் கிடையாது, ஸ்ட்ராட்டஜிக்காக அப்ரோச் பண்ணுறதுக்காக, கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக, ப்ரொடெக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, தன்னோட வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. இப்படி தான் ஸ்டேட் அப்ரோச் பண்ணுது.